ஹன்சிகா கணவரை விவாகரத்து செய்த காரணம் என்ன தெரியுமா? கடந்த 2022ஆம் ஆண்டு மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் சோஹைல் கத்தூரியாவை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஹன்சிகா மோத்வானி. கல்யாணம் ஆனது முதல் கணவர் வீட்டில் ஹன்சிகாவுக்கு பல விஷயங்கள் செட் ஆகலைன்னு தகவல்கள் கசிஞ்சுது. மேலும் மாமியார் உள்ளிட்ட பலருடைய நெருக்கடியை சமாளிக்க கணவர் சோஹைல் கத்தூரியா தனக்கு உறுதுணையா இல்லைன்னு அவர் மேல ஹன்சிகாவுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு அது நாளடைவில் கருத்து வேறுபாடாக மாறியிருக்கு. அதை தொடர்ந்து ஹன்சிகா கணவரை விட்டு பிரிஞ்சு அம்மா வீட்டில் சில காலம் தங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கணவரும் தன்னுடைய அம்மா வீட்டுக்கே போய் 2 பேரும் தனித்தனியாக வாழ்ந்திருக்கிறாங்க. இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் இதை பற்றி கேட்டால் எதுக்குமே வாய் திறக்காம இருந்த ஹன்சிகா ஒரு கட்டத்தில் தனியாக பண்டிகை கொண்டாடுற ஃபோட்டோஸை மட்டும் வைரல் ஆக்குனாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் கேள்வி எழுப்பினா கூட மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடுத்த ஹன்சிகாவுக்கு சோஹைல் சத்தூரியாவுக்கும் மும்பை பந்த்ரா குடும்ப நல நீதிமன்றம் பரஸ்பர விவாகரத்து வழங்கி தீர்ப்பளிச்சிருக்காங்க. மேலும் சோஹைல் கத்தூரியா ஆஃபர் பண்ண பல கோடி ரூபாய் ஜீவனாம்சம் தொகையை கூட ஹன்சிகா வேண்டான்னு மறுத்துட்டாங்களாம். அந்த வகையில் வெறும் 4 வருஷத்திலேயே ஹன்சிகாவுடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி நயன்தாராவுக்கு பிறகு ஹன்சிகாவுடைய காதலை நம்ம எஸ்டிஆர் ரொம்பவே நம்பியிருந்தாரு. ஆனால் திடீர்னு பிரேக்கப், தொழிலதிபர் கூட கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுவும் 4 வருஷத்துல எண்டுக்கு வந்துடுச்சு.